எங்க கோச் 30 வயசுக்கு மேல வந்து ஆயிடுச்சு, வெயிட்லாம் குறைக்கணும்னு நினைச்சாலும் என்னால குறைக்க முடியல, குறைக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோல அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களால குறைக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்றேன். வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், 30 வயசு இருந்தா என்ன, 50 வயசா இருந்தா என்ன, யாரா இருந்தாலுமே வெயிட் குறைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் சொல்ற விஷயங்கள் நீங்க பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா நீங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். சோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த கிளியரா வந்து புரிஞ்சுக்கோங்க, 30 வயசு வரைக்கும் நம்மளோட உடம்புல சில வளர்ச்சிகள்லாம் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். இதுவே 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் எதெல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சதோ, எதெல்லாம் வந்து வளர்ச்சி ஆயிட்டு இருந்ததோ அது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி ஆனது எல்லாமே வந்து அகைன் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இழந்துட்டே வந்து வரும். இந்த மாதிரி தான் நீங்க 30 வயசு வரைக்கும் என்ன மசில வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே 30 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இழந்துட்டே வந்து வரும். பெருசா வந்து இருக்காது. ஒரு வருஷத்துக்கு 3ல இருந்து 8% நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே வந்து வரும். ரொம்ப கம்மியா வந்து லாஸ் பண்றோம் அப்படின்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து தெரியறதே கிடையாது. இந்த மசில் லாஸ் ஆகுறது என்ன ஒரு பெரிய விஷயமா, இது லாஸ் ஆகுறதுனால எதனா பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, சிம்பிள் அந்த மசில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 1800 கேலரி உங்க உடம்பு பேர்ன் பண்ணிக்கிட்டே வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த மசில் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போது 1800ல இருந்து 1750, 1700, 1650 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 30 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பண்ணாம விட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. வாரத்துக்கு 3ல இருந்து 4 நாள் நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ற எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட மசில வந்து லாஸ் ஆகாம உங்ககிட்டயே தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், 30 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே வேலை வந்து செய்வாங்க. அப்படி செய்யும் போது வேலையில மட்டுமே பெருசா போக்கஸ் வந்து இருக்கும்போது மத்த எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஈவன் அவங்க வீட்டுல இருந்தே வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தண்ணியே எந்திரிச்சு போய் வந்து குடிக்க மாட்டாங்க. சாப்பிடும் போதும் அப்படியே உட்காந்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவுறது கூட அந்த பிளேட்லயே வந்து கழுவாங்க. ஜஸ்ட் நடந்து போயிட்டு அந்த வாஷ் பேஷன் வந்து கழுவணும் அப்படின்ற மாதிரி கூட வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து இல்லாம ஒரே பிளேஸ்ல வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகிறதுனாலேயே வந்து அவங்களோட பாடியில வந்து கேலரிஸ் எல்லாமே வந்து கம்மியா பர்ன் ஆகும். அதுவுமே வந்து வெயிட் குறைக்காம இருக்கிறது ஒரு காரணமா வந்து ஆயிடுது. ஸோ நீங்க சிம்பிளா பண்ண வேண்டியது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணாம இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும்.